நிகரே இல்லா தேவன் நீர், இன இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இன இல்லாத இனிமை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட நீ பேசுகிற தேவன். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்திலும் எங்களை அடியெடுத்து வைக்கும்படிக்கு தேவனை கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காய் நன்றி அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவரீர் இந்த மாதத்துக்குண்டான வார்த்தையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நீர் பேசுவீராக. சிலுவையில் அடியனையும் அப்பா நீர் மறைத்து கொள்ளுங்க. உடைய பிரசனத்தினாலும் மகிமையினாலும் மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் கிரியை செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா இந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடைய ரகசியத்தை அப்புறமா சொல்கிறேன், இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்டிங்கெல்லாம் போதனால அதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா கொஞ்சம் விரிவாக இருக்கும். இவ்வளோதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வேறு எதாவது ரகசியம் நினச்சிக்க போகிறீங்க இல்லையா? அந்த அறவூரில் அங்கே 1ஆம் தேதினா அறவூரில் மெசேஜ் எடுக்கணும். அதில் துரிதமாக எடுக்கணும். ஏன்னா எடுத்த நாட்கள்லாம் ஜாஸ்தி, ஆனாலும் அதை சுருக்கி நம்ம அதை செய்தியாக கவனிக்கிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம கொஞ்சம் விசாலமாக நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தைகளை நம்ம தியானிக்க முடியும். ஆகையினால இந்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வரும்போதெல்லாம் அடியனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னாக்கா அந்த நாளை நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானிப்போம். நிதானமாய் தியானிப்பது நமக்கு நல்லது. ஆகையினால இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை ஒளிபெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் நம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து தேவனுடைய ஆராதனை கலந்து கொள்கிறோம். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுதுமாய் அர்ப்பணித்து நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது இந்த மாதம் முழுவதுமாக அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆகையினால அது ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்தையும் கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவாராக. இந்த 2ஆம் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை சபைக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனை கர்த்தர் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதமாகிய இந்த 2ஆம் மாதத்திலும் வந்திருக்கிற நம்மையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது. இதனாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக வேத வசனம் வருகிறது. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் அதை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் அப்படியே அதை நமக்கு செய்கிற தேவன். அப்போ நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லலாமா? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த பெரியவராகிய தேவன் நமக்குள்ள அவர் வாசமாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கையை பிடிச்சி உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் சொல்லாமா?
எல்லாம் பக்கத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி கொஞ்சம் சொல்லுங்க, இப்படி கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட பெரியவர் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்களை நம்ம விரிவாய் வாசிக்க முடியும். 2 வசனத்தை மாத்திரம் நம்ம உதாரணமாக வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். நம் தேவன் பெரியவர் என்று சொல்லி அவரே சொல்லுகிற வார்த்தையை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்மை குறித்து அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சிங்களா? வேற யாரும் நம்ம சொன்னா கூட நம்ம கவனிக்கலாம். ஆனால் அவரே சொல்றார், அவரை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு செய்தி இது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவருடைய வாயினால சொல்லுகிறத இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. அப்ப முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம் ஆதியாகம புஸ்தகத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ யாத்திராகம புஸ்தகத்தில் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை குறித்து தேவனை கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற வேத வசனங்கள், இது மாத்திரமல்ல அநேக வேத வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். அப்படியானால் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை குறித்ததாய் நம்ம வாசிக்கிறோம். பெரியவர்னா வயதில் பெரியவர் அப்படின்ற ஒரு நம்ம மனுஷனுடைய பார்வையில் அப்படி இல்லை. அவர் இந்த உலகத்திலும் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலும் அவர் பெரியவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் சாட்சி சொல்லும் போது அதை ஒன்றை நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். நாங்கள் ஊழியங்களை முடித்து விட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சகோதரா கூடி அந்த ஏரியாக்காக தேசத்துக்காக உட்காந்து நாங்கள் ஆராதிக்கும் போது இந்த நிகழ்வை அப்படியே தேவனை கர்த்தர் என்ன பண்ணோன்னா ஜெபித்து கொண்டே இருக்கும் போது அதை காண்பிக்கிறார். எப்படின்னா, சுற்றிலுமாக தென்னை மரங்கள் உயரமாக இருக்குது. தேவனை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அன்றைக்கே அவங்களுக்கு சொன்னேன், சகோதரர்களுக்கு நல்லா தெரியும், அந்த மரங்களுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவ்வளோ உயரமாக இருக்கிறார். அவர் எங்கள் பக்கத்தில் நிற்கிறது போல ஒரு காட்சியை தேவனை கர்த்தர் தரிசனமாய் காண்பித்தார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். அப்போ எல்லாவற்றையும் இந்த மரம்னா சின்னதாக இருக்குது, அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு அப்படி என்ன பண்ணுறேன்னா அவர் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்ம பார்க்குற போது போல மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம சொல்லுவோம் வயசாயிடுச்சுன்னா பெரியவர் அப்படின்னும். இந்த பெரியவர் கிடையாது அவர். அல்லேலூயா. பெரியவரே அப்படின்னும் இல்லையா, அவர் வயசில் பெரியவர், ஆனால் இவர் உலகத்திலும் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா, நமக்கெல்லாம் அவர் கொஞ்சம் கூட அது ஒரு பத்தாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். அல்லேலூயா. உலகம் அழிஞ்சிடும், ஆனால் அவர் அழிய மாட்டார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். அதனால தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் அடிப்பார், அவர் மாற்றுவார், அவர் என்ன நினைக்கிறார் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பெரிய தேவன் இந்த பிப்ரவரி மாதத்திலும் நமக்குள்ளே நம்மோடு கூட அவர் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, இந்த மாதத்தில் வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கும் அநேகர் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக சுற்றிலுமாய் அநேக உறவினர் இருக்கலாம், நமக்கு அத்தனை சப்போர்ட்டுகள் இருந்தது போல இருக்கலாம். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு என்னன்னாக்கா தனிமையாக இருப்பது போலவே இருக்கும். எல்லாரும் இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியாது, உதவி இல்லாதது போல சூழ்நிலைகளில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் பாருங்க, நம்மை நாமே சிலர் என்ன பண்ணுவோம், நம்ம நினச்சிக்குவோம் என்னன்னாக்கா நம்மை நாமே சில அற்பமாக நினச்சிக்குவோம். நான் ஒன்றுத்துக்கும்
உதவாதவன், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஆள் பலம் இல்லை, எனக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை, எனக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சிலர் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாருங்கள், நம்மளால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தாழ்வாக நினைத்து கொள்ளலாம். தாழ்மை அல்ல, தாழ்வாக நினைத்து கொள்ளலாம். சிலர் வாழ்வதற்குரிய பொருளாதார வசதி எல்லாம் இல்லாமல் கூனி குறுகி போய் இருக்கலாம். வாழ்வதற்கு எங்களுக்கு என்ன பண்ணாலும் எப்படியும் வாழவே முடியலையே அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆசீர்வாதமே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில், அவர் குடும்பத்தில் கூனி குறுகி போயிருக்கலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் மற்றவர்கள் முன்பாக ஒரு மதிப்போ இல்லாமல் ஒரு பொருட்டும் இல்லாமல் காணப்படலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் மற்ற குடும்பங்களை பார்க்கிலும் மிகவும் கீழாக அல்லது பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த பெரிய தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இங்கே பாருங்கள் நமக்குள்ளே வாசமாக இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் இந்த மாதம் முழுதுமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இல்லையா? நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், எந்த நிலையில் வேணா இருக்கலாம், அதை பற்றி அவர் கவலையே இல்லை. அவர் நமக்குள்ளே வரும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது உங்கள் நிலைமெல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிலைமெல்லாம் மாற்றுகிற ஒரு பெரியவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இல்லையா? மனுஷன் மாற்ற முடியாது, உங்கள் சூழ்நிலையை மனுஷன் மாற்ற முடியாது, உங்கள் நிலைமையை டாக்டர் மாற்ற முடியாது. இல்லையா? எந்த மனுஷனும் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இவர் உங்களுக்குள்ள வருவார் என்று சொன்னால், இவர் பெரியவர், இவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையினால கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்திலும் தேவனை கர்த்தர் தாமே நம்மளுக்குள்ளே அவர் வாசமாக இருந்து அவர் நம்மை துவக்கம் முதல் முடிவரையும் ஆசீர்வாதமாக நடத்துவார். சரி, இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற இந்த பெரியவர், அவர் நமக்கு தருகிறதான நன்மைகளை வேதத்தில் சில வசனங்கள் மூலமாக நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. இங்கே தேவனாய் கர்த்தர் மோசையை முச்செடி வழியாக அழைத்து அப்படி திட்டத்தை மோசேக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் வாசித்தா போதும். என் ஜனங்களை எகிப்திலிருந்து நீ அழைத்து வரணும், நான் உன்னை எங்கே அனுப்ப போகிறேன்னா பார்வோனிடத்தில் அனுப்ப போகிறேன் அப்படின்னு இந்த மோசேக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். 7லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 2 காரியம் அங்கே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடியும். உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன், நீ யாரை போய் சந்திக்கணும்? பார்வோனை போய் சந்திக்கணும். 2வது என் ஜனத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த 2 காரியம் சொன்ன உடனே மோசேக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. பிறகு ஏன் பயம் வந்துச்சுன்றதை நம்ம தியானிக்கலாம். இந்த மோசேக்கு பயம் வந்துச்சு, அதனால் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மோசே சொல்கிறார் தேவனிடத்தில், வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் பார்வோனிடத்துக்கு நாம் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, 2த்தையும் இந்த மோசே இவர் தேவனாய் கர்த்தரத்துல சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, இந்த மோசே அழைத்து உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த மோசே எகிப்துக்கு போகிறதுக்கு பயந்தார். காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எகிப்தியனை ஒருவனை இந்த மோசே கொன்றதுனால
பார்வோன் என்ன பண்ணுவான்னா இவனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடினான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்போ உடனே இந்த விஷயத்த இந்த மோசே அறிந்து கொண்டு என்ன பண்ணாரோ அங்கேருந்து தப்பி ஓடி மீதி அந்த தேசத்துக்கு வந்தவர். இப்போ யாருக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாரு? பார்வோன்கிட்ட முதல். ரெண்டாவது காரியம் பாருங்க, அடுத்தது ஜனங்களிடத்துல போக பயப்படுறார். என்ன ஏன் பயப்படுறார் அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் இவரால் என்ன பண்ண முடியலனாக்கா, பார்வோன்கிட்டையும் போக முடியல, பயம். ரெண்டாவது ஜனங்கிட்டையும் போக முடியல. ஏன்னாக்கா அவருடைய சமூகத்தின் முன்பாக நான் திக்கு நாவும் மந்த நாவும் திக்குவாயும் மந்த நாவும் உடையவளாக இருக்கிறேன்னு சொன்னதுனால இப்போ ஜனங்களிடத்தையும் போக முடியல. இப்போ 2 விஷயத்துக்கும் அவர் என்ன பண்ணலாம், கத்தரத்தில் கொஞ்சம் வாதர்றாரு. அப்போ தேவனை கத்தர் பாருங்க, அவர் சொல்றத நாம் பார்க்கும்போது உண்மையாகவே 12ஆம் வசனத்தை நீ வாசித்து பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். போதும், அல்லேலூயா. இப்போ முன்பதாக சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன். இப்போ 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு எப்படியெல்லாம் இவருக்கு அந்த தைரியம் உண்டாக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் இவரை பலப்படுத்த வேண்டுமோ கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட கூட தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் அவன் சொல்றார். ரெண்டாவது, நீ எதுக்காக பயந்தியோ உன் வாயோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இந்த இவ்வளோ சொல்லியும் இந்த மோசே என்ன பண்ணார்னா, ஆண்டவரே வேற யாகிலும் என்ன அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு இவர் என்ன பண்ணார்னா ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறத நாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. பாருங்களேன், 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 16, 17 வசனத்தை 14 வாசிச்சது பாருங்களேன். 14 முதல் 17 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இப்போ என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரன் ஆரோன் உனக்கு என்ன பண்ணுவான், அவன் பேச்சு திறமையில உன வச்சு உனக்கு நல்லா தெரியும், அவனை கொண்டு போ, அவன் பேசுவான். நான் உங்கள் 2 பேருடைய வாயில நான் உங்களோட கூட இருப்பேன். ஆனால் அவனுக்கு நீ தேவனாய் இருப்பாய். அல்லேலூயா. கவனிக்கணும் வார்த்தைகளை. தேவனாய் கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். தேவனாய் இருப்பாய் என்று சொல்கிறாரா. இப்போ 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அல்லேலூயா. இப்போ 19ஆம் வசனத்தை என்ன சொல்றார் பாருங்க. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த மோசேக்கு எதெல்லாம் பயந்தானோ எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனை சொல்லி அவனுக்கு உணர்த்தி இந்த மோசையை தேவனாய் கர்த்தர் எகிப்துக்கு அனுப்புறார். அல்லேலூயா. நீ பயந்த பத்தியா, அவங்கெல்லாம் மறிச்சிட்டாங்க. நீ எதற்காக பயப்படுறியோ பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். நீ பேச தெரியலன்னு சொன்ன பத்தியா, நான் உங்க வாயோட கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படியானால் இந்த மோசையை பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே அவர் திக்கு நாவு உடையவர்களாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்க, திக்கு நாவை உடைய திக்கு வாய் உடைய இந்த மோசே தேவனை கர்த்தர் பாருங்க நன்றாக பேச தெரிந்த ஆரோனுக்கு மேலாக மாத்திரமல்ல, நீங்கள் 7ஆம் அதிகாரம் யாத்திராம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா பார்வோனுக்கும் தேவனாக மாற்றினார். நீ வாசித்து பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு ஒரு மேன்மையை, இவ்வளவு ஒரு தலையை தேவனாய் கர்த்தர் மோசேயை உயர்த்தி வச்சார்.
ஹல்லேலூயா. எதனால அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ நாள் இந்த மோசேயோடு கூட தேவனாய் கர்த்தர் இல்லாதனால அற்பமாக இருந்தான். எந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்கள் ஒரு பயம் இருந்தது. இந்த மோசையால் தனித்து எதுவுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் யார் தெரியுமா, நீ போ அப்படின்றார். ஹல்லேலூயா. நான் உன்னை பார்வோனுக்கும் நான் தேவன் ஆக்கின, நல்லா திறமை வாழ்ந்த உனக்கு முன்பாக பேசுகிற ஆரோனுக்கும் மேலாக உன்னை நான் தேவன் ஆக்கினேன். அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த மோசே தேவனாய் கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில் இவர் எதையெல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் அற்பமானவன் அப்படியெல்லாம் நினச்சிருப்பார் இல்லையா. தேவனாய் கர்த்தர் பாருங்க, இந்த தேவன் ஆரோனுக்கு மேலாகவும் இல்லையா பார்வோனுக்கு மேலாகவும் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணானா தேவனாய் மாற்றினார் என்று சொன்னால் அவன் தலையை உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. அப்போ அற்பமாக இருக்கிறவன் உயர்த்துவார்னு நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, நாளை எப்படியெல்லாம் உயர முடியும், சான்ஸே இல்லை. என்ன நான் பண்ணால் கொஞ்சம் கூட அந்த இடத்துல எனக்கும் மற்றவங்களும் பார்த்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க, எனக்கே வெக்கமாக இருக்கும் அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம் சில இடங்களில். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் செய்கிற காரியமே வேறு. அல்லேலூயா. எல்லாருக்குமே அங்கே என்ன பண்ணிட்டாரு, மேலாக அவர் உயர்த்தி வைக்கிற தேவன் இல்லையா. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனத்தை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனாய் கர்த்தர் சிறியவனா நீங்க இருக்கலாம், நீங்க எளியவர்லாம் இருக்கலாம், நீங்க அற்பமானவர்களாக இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் அவர் பாருங்க, அவர் நம்முடைய தலையை அவர் உயர்த்தி வைக்க அவர் நம்மோடு கூட வாசமா இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தலைகளையும் தேவனாய் கர்த்தர் உயர்த்தி நம்மை மேன்மையாக வைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இது நம்முடைய திறமையும் ஒன்றும் இல்லை, நம்முடைய பலன் ஒன்றும் இல்லை. நமக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானம் வேணும், அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கெல்லாம் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும். நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்மை பெரிய காரியங்களை காணும்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை தேவனாய் கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக, அதாவது எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை அவர் உயர்த்த, அவங்களுடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க உயர்த்தி வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய குடும்பத்தில் நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம். உங்கள் வேலையில் மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம் இல்லையா. உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம். நம் தேவன் பெரியவர். இவர் உங்களோடு கூட இருந்து எவருக்கு முன்பாக நீங்கள் அப்பமாக எண்ணப்பட்டீங்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை தேவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இல்லையா. நீங்கள் இதெல்லாம் எனக்கு மிஸ்டேக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தலைகளை அவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் இந்த மோசேக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தார். காரணம் என்னன்னாக்கா, இந்த மோசேக்கு தேவனாய் கர்த்தர் அப்படி செய்ய வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, எபிரேயர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மோசே பாருங்க, ஏன் மோசேக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவனாய் கர்த்தர் செய்தார் அப்படின்னா, ஏன் மோசே மாத்திரம் தேவனாய் கர்த்தர் அங்கே எதிர்பார்த்தார்னா, இவன் ஆரோன்னு தேவனாய் கர்த்தர் பயன்படுத்தலாம் இல்லையா. ஆனால் சொல்லலை, மோசே மாத்திரம் ஏன் அங்கே நீ தான் போகணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னாக்கா, இந்த மோசே தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ சார் என் வீட்டில் எங்கே அவன் யார் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் இந்த மோசே தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார் இல்லையா. அப்போது இயேசு கிறிஸ்துவும் பாருங்க வேதத்தில் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த மோசே என்ன பண்ணாராம், தேவ சித்தத்தின்படி அவன் என்ன பண்ணலாம், உண்மையாக இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்துச்சு, ஆனாலும் உண்மையாக இருந்ததுனால தேவனாய் கர்த்தர்
அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் முன்பாகவும் அவருடைய தலைகளை தேவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மற்றவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் நம்மை அநேகருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தேவனாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ அற்பமாக இருந்தான், ஆனால் அதெல்லாம் பெருசு கிடையாது தேவனாய் கர்த்தருக்கு. அந்த உண்மையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதான் பெருசு. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம உண்மையாய் நம்ம காத்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய தலைகளை அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. 2வது பிளஸ்ஸிங், கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் நமக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். இந்த பெரியவர் நமக்கு தருகிற 2வது பிளஸ்ஸிங் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் பாருங்கள் 17ஆம் அதிகாரம் 40 முதல் 44ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி தான். தாவீதும் கோலியாத்தும் அங்கே ஒரு யுத்தத்தின் களத்தில் நிற்கும் போது இந்த தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளும்படிக்கு கிட்ட வராங்க. 2 பேரும் கிட்ட வந்து 2 பேரும் பேசிக்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வரை. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, பயமுறுத்துறாரு, ஆஸ்ட்ரேட் பண்றாரு, சபிக்கிறாரு, பயமுறுத்துறாரு. அப்ப இந்த தாவீது இந்த கோலியாத்து போல எந்த ஒரு ஆயுதங்களே இல்லை, கூர்மையான ஆயுதங்களை வச்சுட்டு இந்த கோலியாத்து என்ன பண்றாருன்னா ஈட்டிகளோடு கூட இல்லையா கேடகத்தோடு கூட வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரனுக்கு முன்பாக தாவீது எப்படி இருக்கிறாருன்னா ஒன்றுமே இல்லாமல், எந்த ஒரு பாதுகாப்பின் கவசங்களே இல்லாமல் வெறும் கவனும் கூழாங்கல் மாத்திரம் கையில் வச்சு நிற்கிறார், தடியோட கூட போய் நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தாவீது இளைஞனாக இருக்கிறான். இந்த கோலியாத்து பார்க்கும்போது அவனை பார்த்து என்ன பண்ணான்னா அசட்டை பண்ணாரு, நீ எல்லாம் எப்படிப்பா என்கிட்ட சண்டை போட போகிற, உன்னை நான் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன், நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா சபிக்கிறாரு. அவங்கள என்ன பண்ணுறாருனாக்கா இந்த தாவீதை பயமுறுத்துறான். ஆனால் தாவீது ஒன்றுமே இல்லைன்னா கூட போய் நிற்கும் போது அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னாக்கா வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உண்டத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி
தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். போதும். அல்லேலூயா. இப்ப ஒண்ணுமே இல்லாமல் இருந்த இந்த தாவீது பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால அவன் முதலாவது தைரியம் வந்துச்சு. அல்லேலூயா. இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருப்பான்னு சொன்னால் முதலாவது என்ன வரும்? நமக்கு தைரியம் வரும் இல்லையா? ஏன்னா தேவனை கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இப்போ தைரியத்தோட கூட வராரு. ரெண்டாவது இங்கே பாருங்க, தாவீது தேவனை கர்த்தர் அவனு கூட இருந்ததுனால அவன் அந்த யுத்த காலத்தில் வந்து வெட்கப்பட்டு போவே இல்லை. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் சேனைக்கு முழு சேனைக்கும் ஜெயத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, ஒன்றுமில்லாத தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் இவர் பெரியவர். இந்த தாவீதை தேவனை கர்த்தர் தைரியமாய் நடத்தி இல்லையா, அவனை வெட்கப்படாமல் அவனை பாருங்க ஜெயத்தின் பாதையில் நடத்தினார். இந்த ஆயுதங்கள்லாம் அணிந்த இந்த கோலியாத் தோற்று போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த பெரிய தேவன் பாருங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்க தாவீதோடு கூட இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த யுத்தத்துக்கு போய் அவன் பாருங்க அவன் வெட்கப்படாமல் அவன் ஜெயத்தை அவன் சுதந்திரத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான் நம்ம தேவ ஜனங்களை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. தேவனை கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஐயோ இந்த காரியம் இல்லையே, நம்ம போகணுமே, கடன் வாங்கிட்டோமே, அது கொடுக்க முடியலையே இல்லையா, நமக்கு சில நன்மைகள் இல்லைனாக்கா மற்றும் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி கொஞ்சம் தாண்டி நம்ம அப்படி போவோம் இல்லையா, அப்படி கொஞ்சம் சுற்றின்னு போவோம். ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெக்கம், அவமானம், நிந்தை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த பெரிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் தேவனை கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை காரியங்களை நீங்கள் இதுவரையும் சந்திச்சிருந்தாலும் தேவனை கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படாமல் தேவனை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சகலத்தையும் நமக்கு செய்வார். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப அவர் இருக்கிறதுனால என் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துல தேவனை கர்த்தர் இந்த பெரிய தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே அவர் இருப்பான். நம்ம எல்லாவற்றையும் தைரியமாக நடத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தை அவர் சுதந்திரிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையிலும் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, நீங்கள் எங்கெல்லாம் அவமானத்தை சுதந்திரிச்சிங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஜெயமான பாதையில் இல்லையா தேவனை கர்த்தர் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனை கர்த்தர் அவர் நமக்குள்ளே இருந்து அவர் நமக்கு தருகிறதான மூன்றாவது பிளஸ்ஸிங், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். போதும். இங்கே நம் வேதத்தில் நம்ம வாசித்தோம், உண்மையாகவே ஒரு குறைவை இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறதை எல்லா ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. முதலாவது அந்த கல்யாண வீட்டார், ரெண்டாவது மரியாளுக்கு அந்த செய்தி வருது, மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுக்கு திராட்சை ரசம்
குறைவுபட்டது என்கிறதான செய்தி அங்கே வந்துச்சான். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் செய்ததை நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க போறீங்க. கவனிங்க, வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இந்த குறைவுபட்ட இந்த திராட்சை ரசத்தை இந்த கல்யாண வீட்டில் இருந்தவர் பெரியவர் ஆனதுனால மீண்டுமாக அவளுக்கு புதிய திராட்சை ரசத்தை கொடுத்து திருப்தியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவராலே குறைவுகள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதமாய் மாறிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால, இல்லையா, வாசிக்கலாமா, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் மகிமையானவர். அந்த மகிமையில உங்க குறைவெல்லாம் நிறைவே மாறும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அங்க அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் இவர் எல்லாரும் போல மனுஷன் போல அங்கே இருக்கிறதுனால யாராலையும் என்ன பண்ண முடியல, இவர் குறித்து பெருசாக நினைக்க முடியல. ஆனால் யாருக்கு தெரியும்னா, மரியாளுக்கு மாத்திரம் தெரியும் இவர் யாருன்னா தேவகுமார் என்பதை மரியாள் ஒன்று தான் அறிந்து கொண்டேன். அப்போ இந்த மரியாள்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்யாண வீட்டை சொல்கிறாங்க. அப்போ இந்த மரியாள் என்ன பண்ணோன்னா, யாராலையும் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆளை மாத்திரம் என்ன பண்ண முடியும், இதை ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொண்டு வந்து அந்த செய்தியை சொல்கிறாங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நம்ம கர்த்தரை முன்பதாக நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக கனத்தை நம்ம செலுத்த வேணும். ஹல்லேலூயா. இல்லையா? கர்த்தரிடத்தில் நீங்கள் வராமல் இந்த விஷயம் எங்கெங்கெல்லாம் போனாக்கா ஒன்றுமே செய்திருக்க முடியாது. நீங்கள் உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள், இல்லையா, நம்ம வைக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முதல் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுமா, நீங்கள் சொன்ன போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன். இல்லையா? வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், என்னை கனப்படுத்துறவரை நான் என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன். இல்லையா? இல்லையா? அப்போ தேவனை கர்த்தர் அவரை நம்ம என்ன செய்யணுமோ, நம்முடைய காரியத்தில் முதலாவது ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த குறைவான திராட்சை ரசத்தின் நிலைமையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இந்த மரியாள் சொன்னபோது, வேற யாராலையும் செய்ய முடியாத ஒன்றை இந்த தேவனாய் கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா, குறைவானதுக்கு மேலான திராட்சை ரசத்தை, குறைவான ரசத்துக்கு மேலான ருசிகரமான திராட்சை ரசத்தை இவரால் கொடுக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி ஆச்சு? இப்படி வந்துச்சுன்னா மனுஷன் செஞ்சாக்கா குறைவு இருக்கும், இவர் பெரியவர், இவர் கொடுத்துருக்கிறாரு, அதிசயமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. இது பாருங்க, அவர்கள் அந்த திராட்சை ரசத்தை அது பயன்படுத்தினார்கள். அவங்க சொல்கிறாங்க ருசியுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உண்மையாகவே அதை கொடுத்தவர் பாருங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை என்ன செய்யணும், அப்போதான் அநேகர் அறிந்து கொண்டிருப்பாங்க. இல்லையா? அந்த வேலைக்காரன் தான் தெரியும் இவர் என்ன பண்ணாருன்னு, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போது உண்மையாக வெறும் தண்ணீரை இந்த பெரிய தேவன் பாருங்க, அவர் அவளோடு கூட இருந்ததுனால வெறும் தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்றினார். அவளோடு கூட இருந்ததுனால அவருடைய குறைவுகளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார குறைவு இருக்கலாம், அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சமாதானத்தில் குறைவு இருக்கலாம், அதை யார்கிட்ட நீங்கள் சொல்லலாம், கர்த்தரிடத்தில் நம்ம சொல்ல கற்றுக்கணும். இல்லையா? நம்முடைய சம்பளம் குறைவாக இருக்கலாம், அதை நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டும். உங்களுடைய சுகத்தில் குறைவாக இருக்கலாம், நம்ம மற்றவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரதை விட கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்ல நம்ம
பழகணும். நம்முடைய மகிழ்ச்சி, சமாதானம் அல்லது உங்களுடைய சந்தோஷம் குறைவாக இருக்கலாம். அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அவர் மகிமைப்படும்படியாக அந்த குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் முதலாவது தேவனாய் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு முன்பாக நம்ம சொல்லுகிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், இவர் பெரியவராக இருக்கிறதுனால நம்முடைய குறைவெல்லாம் ஆசீர்வாதமாய் திருப்தியாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குறைவெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக அவர் நிறைவாய் மாற்றுவார் இல்லையா? அப்போ குறைவுகள்லாம் நீங்கள் நான் காணாமல் அதை மற்றவர்கள் சொல்லி நம்ம துக்கமாக அழுகாமல் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும்போது அந்த குறைவெல்லாம் கர்த்தர் ரகசியமாக ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ரசம் ரகசியமாக மாற்றப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன். 4வது பிளஸ்ஸிங்கை நம்ம கர்த்தர் இன்றைக்கு தருகிற பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் 2 பேரும் ஊழியம் செய்த அந்த நாட்கள்ல இவர்கள் கடந்து போய் இந்த பாப்போ பட்டணம் அங்கே அவர்கள் என்ன பண்ணால் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியம் செய்த அந்த நாட்களில் ஒரு அதிபதி செர்கியு பவுல் அப்படின்றதான ஒரு அதிபதி, அந்த இடத்துல ஒரு அதிபதியாக இருக்கிறவன் என்ன பண்ணனா, இவங்களோட கூட அந்த வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்கறதுக்கு அவன் ஆசையாக இருந்தானா. அப்போது இவங்களை வரவழைச்சு இவங்களை என்ன பண்ணானா, இவங்ககிட்ட சத்தியத்தெல்லாம் கேட்குறான். ஆனால் இவங்க கூட ஒரு கையாளாக இருந்தான் பாருங்க, அவன் ஒரு மாய வித்தைக்காரனாக இருக்கிறான் இல்லையா? அங்கே எலிமா என்கிறதான ஒரு மாய வித்தைக்காரன் என்ன பண்ணனா, இந்த அதிபதி இவ்வளோ விசுவாசிக்கிறாரு, இவர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை விசுவாசத்திலேருந்து திருப்புவதற்கு என்ன செஞ்சானா, யார்கிட்ட வந்து யுத்தம் பண்ணினான்னு சொன்னா, இங்கே பர்னபாவுக்கிட்டையும் இல்லையா, பவுல் என்ன சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லப்படுகிற சவுல்கிட்டையும் என்ன பண்ணானா எதிர்த்து நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை உண்மையாகவே தியானிக்கும் போது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனங்களுக்குடைய காரியங்களுக்கு விரோதமாக, நன்மையான காரியங்களுக்கு விரோதமாக எத்தனை எதிர்ப்புகள் இல்லையா இருக்கலாம். ஊழியத்தில் எத்தனை எதிர்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? ஊழியம் செய்ய விடாமல் எத்தனை பேர் இல்லையா, ரட்சிக்கப்பட விடாமல் எத்தனை பேர் இல்லையா, உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் எத்தனை பேர் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனாலும் இந்த பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். கவனிக்கணும். இங்கே தான் நம்ம தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நம்ம கவனிக்க முடிகிறது. எத்தனை எதிர்ப்புகள் நமக்கு இருந்தாலும் இந்த பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இப்போ மீண்டுமா அங்கே வாசிக்க போகிறோம். அன்றைக்கும் அவளுக்கு விரோதமாக இந்த அதிபதி எப்படியாவது நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய வித்தைக்காரன் இந்த தேவ மனுஷனத்தில் எதிர்த்து நின்றானாம். அப்படியானால் அந்த நாட்களில் நடந்ததை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்த உண்மையாகவே
இல்லையா எதிர்த்து நிற்கிறவர்கள் மீது கர்த்தர் இல்லையா அவருடைய கை இறங்கினது. அல்லேலூயா. என்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மையான காரியங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ கர்த்தர் இவர்களுக்காக நின்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே இல்லையா. கர்த்தர் இந்த ஊழியம் செய்கிற தேவ மனுஷருக்காக இருந்ததுனால கர்த்தருடைய பயங்கரம் அவன் மீது இறங்குச்சு. அப்படியானால் அவன் மீது பாருங்க, அவன் குருடனே மாறிட்டான். மந்தாரம் இருள் அவன் மேலே விழுந்துச்சு. அவன் என்ன பண்ணான், தடுமாறி கைலாங்கு கொடுக்கறதற்கு அவன் என்ன பண்ணான், தேடினான், நாட்களை தேடினான். ஆனால் இவர்கள் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா இல்லையா. அந்த அதிபதி விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உண்மையாகவே பாருங்க, தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற யாவர் மீதும் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற யாவர் மீதும் கர்த்தர் இறங்குகிற தேவன். நம்முடைய ஊழியத்துக்கு இல்லையா, உங்களுடைய நன்மையான காரியங்களுக்கு, நீங்கள் செய்ய பிரயாசப்படுகிற அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் எடுத்து நிற்கிறாங்களோ அவர்கள் மீது கர்த்தர் நிச்சயமாக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறதுனால நம்முடைய நன்மையான காரியங்கள் யார் எதிர்த்தாலும், நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக யார் எதிர்த்து நின்றாலும், நம்முடைய பிரயாசங்கள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகளுக்கு இல்லையா, நீங்கள் அது சரியாக நன்மையாக இருக்குமானால் அந்த நன்மையான காரியங்களுக்கு யார் எதிர்ப்பாய் வந்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது இறங்குவாராம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இவருடைய காரியங்கள் வாய்த்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிபதி அப்புறமா அந்த எதிர்ப்பு இல்லாததுனால இந்த அதிபதி மீண்டுமாக வசனத்தை கேட்டு அதை அவர்கள் விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த நாளில் இல்லையா பெரிய ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆகினால இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாக இருக்கலாம் இல்லையா, ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவள் மீது வரும். கர்த்தர் அவளுக்காக இறங்குவார். ஆகலையா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நன்மைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக எதிரிகள் மீது இறங்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் உண்மையாகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு எதிராய் எழும்புகிற யாவர் மேலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக இறங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்முடைய காரியத்தையோ கர்த்தர் சுலபமாக ஆசீர்வாதமாய் வாய்க்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அவன் மீது கர்த்தருடைய கரம் இறங்குறதுனால அவன் குருடாய் மாறினான். பின்பு அவனால் என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல, போயிட்டான். அவள்தான் குருடாய் ஆன பிறகு அவள் ஓரம் கட்டிட்டாங்க பாருங்க. இப்போ இவருடைய காரியம் தடையே இல்லாமல் நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படிதான். கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்காக தேவனாய் கர்த்தர் எதிரிகள் மீது இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காகனாக்கா உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக. அல்லேலூயா. உங்களுக்கு யாரெல்லாம் நன்மை வராதபடிக்கு, ஒரு வேளை எத்தனை நன்மைகளை உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய நன்மைகளை யாருன்னா ஒருத்தர் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா. உங்கள் ஆசீர்வாதம் வராதபடி உங்களுக்கு எதனா தீமை செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், நமக்கு தேவனாய் கர்த்தர் இந்த பெரிய தேவன் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கும். அல்லேலூயா. அவங்க தானாக என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் ஓடி போவாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள்லாம் அவர் வாய்க்கும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போது இந்த அதிபதி அந்த நாட்களில் வசனத்தை அவன் கேட்டு விசுவாசித்தான். தடையே இல்லாமல் போச்சு. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் காரியங்கள் வாய்க்க செய்யப்படும்? அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் வாய்க்கும் நிச்சயமாக. அல்லேலூயா. என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலும் கர்த்தர் 4 விதமான பிளஸ்ஸிங்கை நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் நமக்குள்ளே அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் இந்த பிப்ரவரி மாதத்தில் 4 விதமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஆகையினால நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் தலைகளை தேவனாய் கர்த்தர் உயர்த்துவார். காரணம் உங்களோடு கூட இருந்து. 2வது, தேவனாய் கர்த்தர் நமக்குள்ளே அவர் பெரியவராய் இருக்கிறதுனால உங்களை வெட்கம் அடையாமல் தேவனாய் கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
மூன்றாவது, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறதுனால உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் யாவும் தடையே இல்லாமல் வாய்க்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன்.